வடக்கை தெற்கு வென்ற கதை ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடுறேன். 2 பேருங்க, இந்தியாவின் வடக்கோடி மூலை வடகிழக்கு பகுதி, தென்கோடி மூலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒருத்தர் இசை பயணத்தை தொடங்குறாங்க. வடகோடி மூலையில் இருந்தவருக்கு அவங்க அப்பா டாக்டர். இவர் கேட்டதை பூரா வாங்கி கொடுப்பார். அதாவது 13ஆம் நூற்றாண்டு தொடங்கி இன்றைக்கு காலத்தின் வரைக்கும் என்ன இசைத்தட்டு வெளியிடப்படுகிறதோ அத்தனை இசைத்தட்டையும் வாங்கி கொடுப்பார். அவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் வச்சுருந்தார். தென்கோடி மூலையில் இருந்தவருக்கு அவருடைய மூளை மட்டும்தான் லைப்ரரி. வடகோடி மூலையில் இருக்கிறவரும் வளர்ந்து இசையமைப்பாளர் ஆகிறாரு. தென்கோடி மூலையில் இருக்கிறவரும் வந்து சென்னையில் செட்டில் ஆகி இசையமைப்பாளர். 2 பேரும் கான்டெம்பரரியாக ட்ராவல் பண்ணுறாங்க. வடகோடி இசையில் இருந்தவர் தான் கேட்டு கேட்டு வளர்ந்த அந்த சிம்பொனியை, அந்த சிம்பொனி மெட்டை அப்படியே காப்பி அடைத்து ஒரு ஹிந்தி பாடலை இசையமைக்க முடிந்தது. தென்கோடியிலிருந்து பிறந்து வந்த இந்த பிரபஞ்ச இசை மையம் சிம்பொனியையே படைத்து விட்டது வேலியன். வடகோடியிலேருந்து வந்தவர் சலீல் சௌத்ரி, தென்கோடியிலேருந்து வந்தவர் இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள். சலீல் சௌத்ரி யாருன்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய இசையமைப்பாளர், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் அவரால் முடிந்தது சிம்பொனி இசையை தழுவி ஒரு பாடலை போட முடிந்தது. இவரால் முடிந்தது சிம்பொனி இசையை படைத்து உலகில் உயர்ந்து நின்றது. அழியாத கோலங்கள்ன்ற படத்துக்கு அவர் பண்ணியிருக்காரு மியூசிக்கு. நான் என்னும் பொழுது அந்த பாடலை அவர் தான் பண்ணார். அதுவே ஒரு ஹிந்தி பாடலுடைய மெட்டை தமிழில் போட்டார். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு வடக்கு தெற்கு வென்ற கதை, அதுக்காக சொன்னேன் நான் இப்போ.